ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. வெங்காய சமோசா தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட செய்யலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். நம்ம மாவு பிசைஞ்சிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அழுத்தி இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ சமோசா போடுறப்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் மேலே உப்பிக்கிட்டு வரும். லாஸ்ட்டாக நான் ஃப்ரை பண்ணுறப்ப நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி பர்ஃபெக்டாக வருதுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி மாவோடைய பதம் இருக்கணும். இப்போ இது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிடுறேன். இதிலேருந்து நம்ம ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாவை எடுத்துக்கோங்க. நல்லா இது எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க ஷீட்டை. அப்போ தான் நம்ம சமோசா வச்சு மடிக்கிறப்ப கிராக் எதுவும் வராமல் வரும். நல்லா மெலிசாக தீத்திக்கிட்டு இதை தோசைக்கல்லில் போட்டுக்கிறேன். லைட்டாக சூடானா மட்டும் போதும், ரொம்ப வேக வச்சிடாதீங்க. பாருங்கள், எந்த இடத்துலையும் கலரே சேஞ்ச் ஆகல. லைட்டாக சூடு பண்ணி மட்டும்தான் எடுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக தீத்தி சப்பாத்தி சுட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஷீட்டாக கட் பண்ணிக்கலாம். 1:2 அந்த ரேஞ்சில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஷீட் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி தேய்ச்சாதான் நம்ம உள்ள மசாலா வச்சுட்டு நம்ம மடிக்கிறப்ப எந்த கிராக் எதுவுமே இல்லாமல் வரும். இப்போ இதுக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் கடாயில். அதில் 2 பச்சை மிளகா, 7 வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். வெங்காயம் அந்த மாதிரி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் கொத்தமல்லி தூவிக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஷீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ ஷீட்டு ரெடி பண்ணோம்ல, பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மடிக்க ஈஸியாக வரும். இப்போ ஷீட்டில் அப்ளை பண்ணுறதுக்காக பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். மைதா மாவில் லைட்டாக தண்ணி ஊற்றி, கோதுமை மாவு எடுத்திங்களா அதுவும் இதே மாதிரி தான் லைட்டாக தண்ணி ஊற்றி திக்காக பேஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமோசா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோன் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே ஸ்டஃப் வச்சுட்டு மைதா மாவு வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கோன் மாதிரி மடிக்கிறப்ப அந்த எட்ஜில் கை வச்சுட்டு மடிங்க. அப்படி மடிக்கிறப்ப எட்ஜு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு கீழே ஹோல்ஸ் எதுவும் வராது. ரொம்ப ஈஸி தான் இது ஃபோல்ட் பண்ணுறது. நம்ம மெலிசாக உருட்டினாதான் நம்ம ஈஸியாக மடிக்க வரும், எந்த கிராக்கும் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எட்ஜில் கை வச்சுட்டு மடிச்சுட்டு அடுத்த எட்ஜுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ள மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். எண்ணெய் மீடியம் சூடில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மேலெல்லாம் எந்த அளவுக்கு உப்பிக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ரொம்ப மெலிசாக ஷீட் ரெடி பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்டான சமோசா வரும். நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சுருங்க. சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் பேலன்ஸ் உங்களுக்கு மாவு மீறும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எண்ணெயில் பொரிச்சிட்டு சர்க்கரை பாகு இல்லாட்டி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம், காரமாக கூட. இப்போ எல்லா சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை டீக்கு சூடாக வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சமோசாவில் மீந்த மாவை இந்த மாதிரி பிஸ்கெட் மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது சர்க்கரை பாகு அப்படி இல்லாட்டி காரமாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். பிஸ்கெட் மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.